நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் நேற்று 14/7/2026 ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 950 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதில் 150 சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் 800 சீட்டு வந்து ப்ரைவேட் காலேஜஸ்னால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக சேர்த்து ஒரு 800 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 13,999 சீட்ஸ் நேற்று ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸில் என்எம்சி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் கூட திரும்ப சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி திரும்பவும் சீட்ஸ் மேட்ரிக்ஸு திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுமா என்கிறது நம்ம அடுத்தது தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த 950 சீட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கன்னா இதில் எங்கே சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் 3 காலேஜஸில் 50 சீட்டு. ஸோ டோட்டலாக 150 சீட்டு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டியில் டோட்டலாக 800 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக 950 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் சீட்ஸ் இன் தமிழ்நாடு 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இன்க்ளூடிங் அந்த இஎஸ்ஐ கேகே நகரோட சேர்த்து 5349 சீட்டு. 41 ப்ரைவேட் காலேஜஸ் இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து 8650 சீட்டு. ஸோ ஓவரால் மொத்தமாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு 13,999, ஒரு சீட்டு கம்மி 14,000 சீட்டுக்கு. இதில் அவங்க நேற்று ரிலீஸ் பண்ணதுபடி இந்த சீட்டு ப்ளஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் கூட உங்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாங்கிறத நம்மளுக்கு அடுத்தடுத்து அவங்க நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இது மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்குமே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஸ்டேட்லையுமே இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் சீட் அதிகமாக இருக்குது, மகாராஷ்டிராவிலையும் சீட்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாரி உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு சில காலேஜஸ்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆனதுனால உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு சில 150 சீட்டை கவர்மெண்ட் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணுது, ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த லாஸு போனதை வந்து இது வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் அதில் ஏற்கனவே சீட்ஸ் ரினியூடுன்னா ஏற்கனவே ஓல்டு சீட்ஸ் பழைய சீட்ஸ் 100 சீட் இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது ஒரு 50 சீட்டு. அதுமாதிரி திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 100 சீட் இருந்தது, இப்போ எவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் 100 சீட்டு இருந்தது, இப்போ ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொத்தமாக 3 காலேஜஸ்லையும் சேர்த்து 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் ஏற்கனவே 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது, இப்போ ஒரு 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட் இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே 150 சீட்டு இருந்தது, இப்போ ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜலக்ஷ்மி மெடிக்கல் காலேஜ் 200 சீட்டு இருந்தது, இப்போ ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி 250 ஆகியிருக்கு. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் 200 சீட்லேருந்து 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி 250 சீட்டாக வந்திருக்கு. அதுமாரி தக்ஷசிலா மெடிக்கல் காலேஜ் 100 சீட் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த காலேஜில் 200 சீட்டு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ஏற்கனவே 150 சீட்டு இருந்தது, இப்போ ஒரு 100 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இந்த இயர் தான் புதுசாக வந்திருக்கு, அதில் வந்து 150 சீட்டு வந்திருக்கு புதுசாகவே, லாஸ்ட் இயர்லாம் எதுவும் கிடையாது.
தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் 150 சீட்ஸ் இருந்தது லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த இயர் ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லலிதாம்பிகா மெடிக்கல் காலேஜ், இதில் லாஸ்ட் இயர் வந்து 200 சீட் இருந்தது, இப்போ ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் கன்னியாகுமரியில் இருக்கிறது, ஏற்கனவே 100 சீட் இருந்தது, இப்போ ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி 150 சீட்டாக இருக்குது. விநாயகா மிஷன் சேலம் 150 சீட்டு இருந்தது, இப்போ ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி 150 சீட்டாக ஆகியிருக்கு. ஸோ ஓவரால் ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 800 சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதில் இப்போ உங்களுக்கு ஒரு சில காலேஜஸ்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் ஆனால் கூட அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து 150 சீட்ஸு கவர்மெண்ட் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் ஒரு சில இப்போ நான் சொன்ன காலேஜில் சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் அந்த லாஸ் ஆகிற சீட்டை இது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இன்னுமே நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் கூட திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சில காலேஜஸில் இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். அதை வந்து நம்ம அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணாக்கா அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸுங்கிறது லாஸ்ட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லாம் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் இன்னமும் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு 950 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இந்த 7.5% ரிசர்வேஷன்ஸு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஏற்கனவே டீம்டு யூனிவர்சிட்டியாக போனதுனால ஒரு சில காலேஜஸில் இந்த சீட்டு வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு நல்ல